அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்மளோட ஒரு எழுமாம் யூடியூப் சேனலில் இப்போ இருக்க சில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ரசம். நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட இம்யூனிட்டி லெவலை நல்லாவே பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். வரக்கூடிய கிளைமேட்டுக்கு அடிக்கடி குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் சளி இருமல் பிடிக்கும் இல்லையா? அதுக்கு நம்மளுக்கு அதிகமாக இம்யூனிட்டி பவர் இருக்கணும். இந்த ரசத்தை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காயில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதிகப்படியான நல்ல விஷயங்களை கொண்ட இந்த நெல்லிக்காய் ரசத்தை எப்படி செய்யலான்றதை வீடியோவில் போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 10 போல் தோலோடு இருக்கிற பூண்டு பல்லெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒன் டைம் லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அகெயின் இப்போது இதில் 5லேருந்து 6 போல் நெல்லிக்காவை வாஷ் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ அதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் நல்லா ஒரு செம்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். மிக்ஸி ஜாரையும் அதில் இருக்கிறதையும் சேர்த்து தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கிறேன். தக்காளியில் இருக்க புளிப்பும் நெல்லிக்காயில் இருக்க புளிப்புமே இந்த ரசத்துக்கு போதுமானது. ஸோ இதில் நம்ம புளி சேர்க்க போகிறது இல்லை. தண்ணியெலாம் கலந்துட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரசம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தை மேலே தூவிக்கலாம். இதுக்கப்புறம் இது நார்மலாக எப்பயுமே ரசம் இந்த மாதிரி நுர பொங்க வரும்ல, அது வரைக்கும் ஃப்ளேமில் இருந்தால் போதும். இப்போ எடுத்துகிட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, மேற்கொண்டு மறுபடியும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு இந்த தாளிப்பையும் நம்ம ரெடி பண்ண ரசத்தில் ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவிட்டோன்னா போதும். சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சளியெல்லாம் பிடிக்காது. இம்யூனிட்டி லெவலில் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.